இங்க இருக்கவங்கள பல பேர் பேச வந்திருக்காங்க. கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு தான் நாங்க முதலிடம் கொடுப்போன்னு. இப்பத்து சூழ்நிலையில பரஸ்பரம்ங்கிறது போய் எதிர்பார்ப்புன்றது தான் முக்கியமான பல குடும்பங்கள்ல இருக்குயா. உதாரணமா நான் எங்க வீட்டையே சொல்றேன்யா. காத்தால எங்க அப்பா காஃபி கேட்டார். ஒன்னும் இல்லையா, ஒரு டம்ளர் காஃபி கேட்டார். அம்மா விசாலாச்சி காஃபி எடுத்தாமா அப்படின்னாரு. எங்க அம்மா சொன்னாங்க 5 நிமிஷம் பொறுங்கன்னு. ஆக்க பொறுத்த மனுஷனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்க அதையா. எங்க அப்பா இங்க ஒருத்தன் எருமா மாதிரி கத்திட்டு இருக்கேன், அறிவு இருக்காடி இருங்க, பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டு கலந்துட்டு இருக்கேன், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், கொண்டு வந்து தாரேன்னாங்க. அடி பாவி, உனக்கு கழுத்துல தாலி கட்டின புருஷன்டி நானு, எனக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுறியம்னி அப்படின்னாரு. எங்க அம்மா ஆமா மத்தோடு புருஷன் இப்படி புளியா தாலி கட்டுறாங்க, நீங்க மட்டும் அடுத்த தாலி கட்டின மாதிரி பேசிக்கிறீங்கன்னாங்க. அதோட விட்டாங்களா? அட திருப்பூர் திக்குவாயா, தாராபுரம் தப்பட்டவாயா, உடுமலைப்பேட்டை ஊத்தவாயா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறனேயான்னாங்க. எங்க அப்பா விட்டாருங்களா? அட பொள்ளாச்சி பொக்கவாச்சி, கோயம்புத்தூர் கோணவாச்சி, உடுமலைப்பேட்டையில வந்து லொல்லாரி பண்ணிட்டு திரியிற போடனில் 4 ஓடு போட்டனா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. விட்டுருக்கலாம் இல்லையா எங்க அம்மா விட்டுருக்கலாம்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா? அவட வேட்டி கட்டின வேதாளமும் நீதாயா, வால் இல்லாத குரங்கும் நீதாயான்னாங்க. எங்க அப்பா விட்டுருக்க வேண்டியதானே? அட சேலை கட்டின சுனாமி நீதாண்டி, ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி நீதாண்டி, உன்னை கட்டிக்கிட்டு நான் தானமுனே படாத பாடு படுறேன்னாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் அம்மா பள்ளியோடத்துக்கு கிளம்பணுமா, எனக்கு பசிக்குது, சோத்த போடுமான்னு வந்தாங்க. சாப்பாடு போட்டாங்க. அப்பாடி இன்னைக்கு பிரச்சனை முடிச்சுதான் தெரியுது. நானும் செருப்பு போட்டு வெளியே கிளம்பிட்டேன்யா. எங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு? ஏண்டி அம்மா விசாலாச்சி, நான் உன்னை திட்டுறதை எதுல விட்டான்னு கேட்டாரு. அம்மா என்னை விட்டா போதும்னு நான் வெளியே வந்துட்டேன்யா. இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படியா பெற்றோர்களுக்கு மனசுல முதலிடம் கொடுப்பாங்க? தப்பா பாடம் படிச்ச பிள்ளைகள் இருக்கலாம், தப்பா பாடம் சொல்லி கொடுத்த பெத்தவங்க இருக்கப்பான்ட்டாங்க. எப்படிப்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெத்த தாயுடைய உள்ள மட்டும்தான். ஐயா, என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். பெத்தவங்கெல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சு. வருஷம் 12 ஓடிருச்சு. 2 குழந்தைங்க. அவனுடைய கெட்ட நேரம் கைகால் வராம போயிருச்சு, நோயினால பாதிக்கப்பட்டு. கொஞ்ச நாள் அவர் பொண்டாடி கூட மாட இருந்து பார்த்துக்கிட்டா, பின்ன வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டா. ஆதி உறவு அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா அப்பாவை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு வந்தவன் சொல்லி பார்க்கல. ஐயோ 10 மாதம் சுமந்தெடுத்த என்னோட பிள்ளை கைகால் வராம துடிக்குதுன்னு சொல்லி மகனை கட்டி அன்போடு அரவணைச்சாங்க. ஐயா 6 மாச குழந்தை 1 வருஷ குழந்தைய பராமரிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல. கைகால் விளங்காத 45 வயதுடைய ஒரு குழந்தைய பராமரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அது பெத்தவங்கனால மட்டும்தான் முடியும். ஐயா, கழுத்துல போட்ட தாலி கைத்து முடிச்சு அத்துட்டு ஓடிடலாம், இந்த தொப்புள் குடி முடிச்சு அத்துட்டு ஓட முடியாதுயா. அதுதான் பெத்த பாசம். யா ஆசிரியர்னா நாம என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வகுப்புக்கு வருவாரு, அட்டெண்டன்ஸ் எடுப்பாரு, போர்டுல எழுதிட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா, அவர் குண்டு குண்டா எழுதுறார் பாரியா எழுத்து, அதெல்லாம் சாதாரண எழுத்தல்லையா. என்னமோ ஏதோன்னு ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கைய மாத்தி அமைக்கிற தலையெழுத்தியா தலையெழுத்து. ஐயா, பக்கத்தாடி கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன். எங்க அப்பனை ஆத்தாள் திட்டுறாங்க, களவாணி பயல, என்ன சொன்னாலும் கல்லாட்டவன் நிற்கான். ஆமா ஐயா, நாங்க கல்லுதான், கல்லே தான். ஆனா இந்த கல்லையும் செதுக்கி செதுக்கி சிற்பமா மாத்துறாரு பாரு அந்த வாத்தியார், அவருக்கு தான் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும். ஐயா, இப்ப லீவ் விட்டுட்டாங்க, எல்லாரும் சுற்றுலா போவாங்க, மாமா மச்சான் வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா கடைசிக்கு சினிமாக்காவது போவாங்கய்யா. ஆனா நான் எங்க போன தெரியுமாயா? காட்டு வேலைக்கு போனையா. ஐயா, காலு 10 வெயில்ல காலுக்கு செருப்பு கூட இல்லாம கையை காய்ச்சி போற அளவுக்கு வேலை செஞ்சா தாய் எங்களுக்கு கால் வகர் கஞ்சி. இப்படி இருக்கிற நிலைமையில நாட்டு நிலைமை என்ன, நாட்டு நடப்பேன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா. பள்ளிக்கூடத்துக்கு பசங்க உள்ள போகாத இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து வாத்தியார் எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து சொன்னாரு, இப்படி பொள்ளாச்சியில அரட்டையரங்க நடக்குது, போய் பேசிட்டு வாடான்னாரு. எங்க அம்மா சொல்லுச்சு, அட நீங்க வேற சார, இவன் 4 நாள் கூலிக்கு போனான்னு
எப்படியாவது வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொழப்பில் மண்ணை போட்டாதீங்கன்னாங்க. எங்கள் வாத்தியார் அப்போ சொன்னார், அம்மா 4 நாள் கூலியை பார்க்காதம்மா, இவன் அரட்டையரங்க போயிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னாரியா. அது மட்டும் இல்லையா, பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து எங்க நான் அனுப்பிச்சி வச்சிருக்காரியா. ஐயா, உச்சி வெயில்ல அருவா பிடிச்சி காய்ச்சி போன இந்த கையில இப்ப உங்க முன்னாடி நின்று நான் மைக்க பிடிச்சி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்க வாத்தியார் தாயா. அவருக்கு தான் என் மனசுல முதலிட கொடுக்குறேன். பைபிள்ல கூட சொல்லியிருக்காங்கய்யா, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பண்ணு. அவர் நிறைய ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, ஆனா ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருந்தாரு. பார்த்தவங்க கேட்டாங்க, இத்தனை ஆடு மேயில ஏன் இந்த ஒரு ஆட்டை மட்டும் தோல்ல சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரியா, இந்த ஆடுகள்லாம் சரியான வழியில போயிடும், இந்த ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் வழி தவறி போற ஆடு. வழி தவறி போற ஆட்டையும் சரியான வழியில செலுத்துறவங்க ஒரு நல்ல மேய்ப்பண்ணாரியா. இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்காரியா. வாழ்க்கையில வழி தவறி போறவனையும் வாழ்க்கையில வழி தவறி போறவனையும் வறுமையில வாடுறவனுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கய்யா. ஐயா, எங்க ஊர்ல வழி தவறி போச்சுங்க ஒரு ஆடு, ஆனா எங்க வாத்தியார் கசாப்பு கடைக்கு முடிக்கி விட்டாருங்கய்யா. படிக்க வச்ச வாத்தியார் என்ன பண்ணா தெரியுங்களா, என்ன அஸ்தமத்த வாத்தியார் நீச்சல் பழகணும் ரொம்ப நாள் ஆசைங்க அவருக்கு. என்னை ஒரு வாய்க்கால் வாரம் கூட்டி போய்ங்க, அந்த ஆளோட வாழ்க்கையே அந்த ஆளுக்கு எப்படி காப்பாத்திக்கிறேன்னு தெரியாமங்க நான் பச்சிலம் பாலகனுங்க. என்னை அந்த ஆள் இடுப்பில் கவத்தை கட்டிட்டுங்க, ஒரு குணையை எங்கிட்ட கொடுத்துட்டுங்க, ஒரு குணையோட போய் வாய்க்காலுக்குள்ளே இறங்கி ஆனந்த குளியல் போட்டு இருந்தாருங்க. அந்த நேரமாக பார்த்து ஒரு பாலா போன விமானம் வரணுங்க, இப்படி கையை வச்சு பார்த்துனுங்க, கண்ணு கூசுங்க, மறுபடியும் 2 கையை வச்சு பார்த்துனுங்க, அது பீளமேட்டில் ஓய் இறங்க வரைக்கும் தெரிஞ்சுதுங்க. அப்புறம் தான் இப்படி திரும்பி பார்க்கறனுங்க, நான் கையில் முடிச்சிருந்த அமர்ந்தவாள் கலை மேறவா போகுது அப்படின்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டுங்க. யாரோ ஆடு மாடு மேய்க்கிற பசங்க காப்பாத்தீங்க, அந்த வாத்தியார வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தாருங்களா வாத்தியாரு, நான் அவரை கொல்ல முயற்சி செஞ்சேன்னு சொல்லிங்க என்னைய பாலகர் சிறைச்சாலைக்கு பரிந்துரை பண்ணிட்டாருங்க. அப்புறம் நான் எப்படிங்க அந்த வாத்தியாருக்கு முதலிடம் கொடுக்க முடியும்? போன வாரம் என் பொண்டாட்டிக்கு வயிற்று வலி, நைட்டு 10 மணி இருக்கு, ஏனுங்கோ போய் கொடையில் போய் சோடா வாங்கிட்டு வாங்கோனா. சரி பொண்டாட்டி அலறாளேன்னு கடைக்கு சோடா வாங்க போறேன். அந்நேரம் பார்த்து என்னோட மாணவன் சைக்கிள் வந்தான். மரியாதை சங்குன்னு சைக்கிள் விட்டு இறங்கிட்டு, சார் வணக்கம் சார் அப்படின்னா. வணக்கப்பா வணக்கம் சார், இன்னாரத்துக்கு எங்க சார் இங்க அப்படின்னா. ஒன்னும் இல்லடா சோடா வாங்கலான்ட்டு வந்தேன்னா. சார் இன்னாரத்துக்கு சோடாவா, பார்ட்டி ஆட்டா இருக்குது. பசங்க எப்படி முன்னேறான் பாத்தீங்களா? டே பொண்டாட்டிக்குடா சோடா, எனக்கு இல்லடானா. பொண்டாட்டிக்கா? அப்ப 2 பேர் சேர்ந்தா பசங்க வேலை பாரு சார். அதோட விட்டானா மறுநாள் காலையில பள்ளிக்கூடத்துல போய் எல்லாத்துக்கிட்ட டே சோடா வாத்தியாரா, டே சோடா வாத்தியாரா, டே சோடா வாத்தியாரு சொல்லி இன்னத்து நிலைமையில எனக்கு பள்ளிக்கூடத்துல சோடா புட்டி வாத்தியார் தான் பேரு. பட்ட பேர் எங்களுக்கு வச்சாலும் கூட இந்த மாணவர்கள் பட்டம் வாங்கி போகணும்னு நினைக்கிறான் பாத்தியா ஆசிரியர். சபாஷ். ஒரு சில ஆசிரியர்கள் எப்படி தெரியுமாயா இருக்காங்க, தான் கிட்ட படிக்கிற மாணவன் தான் கிட்ட டியூஷன் வந்தாதான் அவனுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுவேன் அப்படின்னு பயமுறுத்துற ஆசிரியர்கள் எத்தனையோ பேரியா. ஐயா, பாப்பா ஊசி போட்ட டாக்டர் பார்த்து மிரண்ட மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு ஓடுவாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஊசி போட்டுட்டு பீஸு வாங்குவார், அதில் அர்த்தம் இல்லை. இந்த பாப்பா என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊசி போடுறது வலிக்குது இல்லையா, அந்த வலியை பார்த்து பயப்படுது. சரி, வாத்தியாருங்கிறவங்க வந்து டியூஷனுக்கு கூப்பிடுறது இல்லை, பெத்தவங்க தான் கொண்டு வந்து விடுறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. ஐயா, நான் இப்ப 2 சூடம் வாங்கியாரேன், ஒரு சூடம் இவர்கிட்ட கொடுக்குறேன், இன்னொரு சூடம் நான் வச்சுக்கிறேன். ஒரு சில வாத்தியார்கள் நான் இப்படி டியூஷனுக்கு கூப்பிடுறாங்க நான் சொல்றேன், இவர் கூப்பிடலைன்னு சொல்றாரு, இந்த இடத்துல அந்த சூடத்தை ஏத்துறையா, அவரையும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, நானும் சத்தியம் பண்றையா. சபாஷ். நான் சொல்றேம்மா, எனக்கே தெரியுமா, தாங்கிட்ட டியூஷன் வச்சுக்கலன்னா அந்த பையன் மேல வெறுப்பை காட்டக்கூடிய ஆசிரியர் இருக்கிறாங்க, நானே சொல்றேன். ஆனா எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லை, சில ஆசிரியர். நானும் ஒரு முனிசிபல் ஸ்கூல்ல தான் 12ஆம் வகுப்பு படிச்சேன். வாத்தியாரு வர்றதே இல்லை, எப்போ ஒரு நாள் மட்டும்தான் வருவாங்க, வாரத்துல 2 நாள் வருவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தேன், வாத்தியாரு வரவே இல்லை சார். நானும் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் நான் வந்தேன். 150 ரூபா ஃபீஸை கட்டி டுட்டோரியல்ல போய் படித்தேன் சார்.
அதுல படிச்சு நான் அன்னைக்கு 12th 1000 மார்க் வாங்கினேன். இதே அந்த சில ஆசிரியர் கடமையை உணர்ந்து சரிவர செஞ்சிருந்தா நிச்சயமா நான் அன்னைக்கு ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மாணவியா வந்திருப்பேன். அதை தடுத்தது யாரு சார்? அந்த கடமை தவறிய ஆசிரியர்கள் தான் நான் சொல்றேன். ஐயா, என்னமோ இவங்கெல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுன்னு கேட்குற மாதிரி, நாங்கள் என்னமோ சொல்லிக் கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது. அதுதான் நம்மளால தாங்க முடியல. நான் பாடம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ள போறேன், என் மாணவங்க மற்றவங்களை துன்புறு. ஐயா, என்னமோ இவங்கெல்லாம் கிளாஸுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுன்னு கேட்குற மாதிரி, நாங்கள் என்னமோ சொல்லிக் கொடுக்காத மாதிரி இந்த ஒரு டீச்சரே வந்து சொல்லுது. அதுதான் நம்மளால தாங்க முடியல. நான் பாடம் எடுக்கிற கிளாஸ்க்குள்ள போறேன், என் மாணவன் கேட்குறான், சார் மற்றவங்களை துன்புறுத்துறது பாவச்செயலா இல்லையா சார்னு கேட்டான். நான் சொன்னேன், சத்தியமா பாவச்செயல்ரா, ஒருத்தர் துன்புறுத்துறது மிகப்பெரிய பாவச்செயல்னா. அப்புறம் சார் பாடம் எடுத்து எங்களை கொள்றீங்க, கம்முன்னு போங்க. ஒன்றும் இல்லைங்க, பரீட்சையில் பேப்பரை திருத்தி கொடுத்தேன், ஃபெயிலா போயிட்டான். ஏன்டா ஃபெயிலா போயிட்டானே? 55னா. நீ வாங்கின மார்க் 5டா, ஏன்டா ஃபெயிலா போனேன்? 55னா. உங்களுக்கு 55னா தெரியுதா இல்லையா? பையன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். தெரியும், நானே வந்திருந்தேன். சொல்லுங்க. 55வது பிரிப்பின்படி நீ வா பையனை திட்டினேன்ட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேங்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி எங்கெங்க நடக்குது? இதெல்லாம் 10:30 மணி ஆச்சுன்னா, ஏய் பிரசாத், சூடா முட்டுச்சந்து நாயர் கடையில போய் சூடா ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வாடா. முந்தா நேத்து 1.5 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டேன், அதுக்கு நல்லா ஓட்ட போட்ட உளுந்த வடையா வாங்கிட்டு வாடான்னு சொல்றாங்க. 4:30 மணி ஆச்சுன்னா, அடித்தது மணி, முடிந்தது பணி, விட்டதையா சனின்னு போயிடுறாங்க ஐயா. பள்ளிக்கூடத்துல சேர்த்த போனா நீ எத்தனை பீஸ் கொடுப்ப, எத்தனை டொனேஷன் கொடுப்பீங்கன்னு எங்க வாத்தியார் கேட்பாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தையா. ஆனா எங்க வாத்தியார் என்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? உங்க வீட்டை சுத்தி இன்னும் எத்தனை பேர் பள்ளிக்கூடத்துக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டார்யா. அதோட விடல, அத்தனை பேர்த்தி பள்ளியில சேர்த்து நல்ல பாட சொல்லி கொடுத்தாரு. அதுதான் ஆசிரியரோட மனசு.